வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுப்பில்லா சமையலில் பொரியல் எப்படி செய்யலாங்கிறது தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவினது, மல்லித்தலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பொரியல் செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. இல்லை மதியானம் செய்யணுன்னா காலையில் ஊற வச்சாலே நமக்கு நல்லாவே ஊறிடும். இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் துருவியே எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊற வச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை, வேர்க்கடலை பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்றோம், வயிறு வலிக்கும், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது அந்த பித்தம் எல்லாமே போயிடும். தேங்காய் துருவல், மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். நம்ம காய்கறிகள் பச்சையாக எடுத்துக்கும் போது லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறது நல்லது. அப்படி சேர்த்துக்கும் போது நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். லெமன் ஜூஸ் வேக வைக்கிற தன்மை கொடுக்குங்க, அதுக்காக தான். அப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கும் போது நமக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த காய்கறிகள் இது எல்லாமே நம்ம பச்சையாக எடுத்துக்கும் போது அதோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். நம்ம வேக வச்சு சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. இது சாப்பிட்றதுக்குமே நமக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப சத்தான பொருட்கள் தாங்க. இதை நம்ம பொரியலாக கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம் கூட கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேக வச்சு நிறையா பொரியல் சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சையாக கொஞ்சமாக சாப்பிட்டாலே அதோட சத்துக்கள் முழுமையாகவே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.